வணக்கம். ஜூலை 6ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று வெள்ளிக்கிழமை ஜூலை 5ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகியிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,354 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,113 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1,241 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,695 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,346 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1,651 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். எம்கியூர் ஃபார்மா ஐபிஓ 3வது நாள் முடிவில் எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு? ஒட்டு மொத்தமாக 67 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 7 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. பன்சல்வேர் ஐபிஓ 3வது நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் 62 மடங்கு ஒட்டு மொத்தமாக ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 14 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் 13% வரைக்கும் அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்தியாவிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை எவ்வளவு மதிப்பிற்கு அவங்க உற்பத்தி செய்திருக்கிறாங்க? 1,26,887 கோடி ரூபாய். இது நிதியாண்டு 2024 போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 17% உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. அடுத்த என்ன இலக்கு வைத்திருக்கிறாங்க? நிதியாண்டு 2028-29 50,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸை இந்தியா ஏற்றுமதி செய்யணுன்ற இலக்கு வைத்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ரேமண்ட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 18%, க்ளோசிங் பேசிஸில் 10% அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில்? ரேமண்ட் டிமர்ஜர் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோம். அவங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் செய்ய போகிறாங்கன்ற அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில் நேற்று ரேமண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. நேற்று நாஸ்டாக் மற்றும் S&P 500 ரெக்கார்ட் ஹையை எட்டியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? அவங்களுடைய லேபர் டிபார்ட்மெண்ட் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் வீக்னஸ் தெரியுது. அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் வீக்னஸ் தெரியுதுனால இந்த இண்டெக்ஸ் மேலே போயிருக்கு? ரேட் கட் இப்போ விரைவில் வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. செப்டம்பர் மாதத்தில் US ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு இப்போ வல்லுநர்கள் கருதுறாங்க. ஜாப்ஸ் டேட்டா ஜூன் மாதத்தில் கீழே போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மார்ஜினலாக தான் அதிகரிச்சு மார்ஜினல் கீழே போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 2 ஆண்டு ஹையில் இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. இது ஜூன் மாதத்திற்கான டேட்டா. அதே மாதிரி சம்பள உயர்வும் குறைஞ்சிருக்குன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு வல்லுநர்கள் கருதுறாங்க. எவ்வளவு சான்ஸ் கொடுக்குறாங்க? முதல்ல அவங்க சொல்லியிருந்தது 66% சான்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செப்டம்பர் மாதத்தில் குறைக்கிறதுக்கு. இப்போ அதை 79% சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வல்லுநர்கள் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டுடைய டேட்டாக்கு பிறகு. KFC குறித்து ஹிந்து பத்திரிகையிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அவங்களோட கடையுடைய உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கு. என்ன குற்றச்சாட்டு? வேலவன் ஹைப்பர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய கடைக்கு தான் இந்த தற்காலிக உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அவங்க மெக்னீசியம் சிலிகேட் என்ற சிந்தட்டிக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க சமையல் எண்ணெயில். இது பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஹிந்து பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். தெர்மெக்ஸ் லிமிடெட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. நேற்று இன்ட்ராடேல 9% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருக்குது. 513 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு ஜிண்டால் எனர்ஜி போட்ஸ்வானா கிட்டேருந்து. RVNL ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக CNBC TV18 கிடைத்த தகவல். 17% நேற்று அதிகரிச்சிருக்கு இன்ட்ராடேன்னு நினைக்கிறேங்க. ரெக்கார்ட் ஹையும் எட்டியிருக்கு. சொல்லியிருக்கிற முக்கிய காரணம் CNBC TV18 என்னென்னா, RVNL டெல்லி மெட்ரோ நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் இணைந்து ப்ராஜெக்ட் செய்வதற்கு.
எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ரயில்வே ஸ்டாக்ஸ் நேற்று பொதுவாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 17% வரைக்கும் சில ஸ்டாக்ஸ் அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, ரயில்வே துறை அமைச்சர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. புதிதாக கோச்சஸ் உற்பத்தி செய்வதற்கு குறித்தான அப்டேட். இப்போ 2500 கோச்சஸ் உற்பத்தி செய்துகிட்டு இருக்கிறாங்க. மேலும் 10,000 கோச்சஸ் உற்பத்தி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக ரயில்வே துறையுடைய அமைச்சர் அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில் ரயில்வே ஸ்டாக்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஆர்விஎன்எல் தவிர்த்து வேறு எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க நேற்று, இர்கான், பிஇஎம்எல், ரெயில்டெல், டெக்ஸ்மேக்கோ ரெயில் இன்ஜினியரிங் மற்றும் ஐஆர்எஃப்சி. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. டிஎம்ஆர் ஹைட்ரோ இன்ஜினியரிங் Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, புதிதாக அவங்களுக்கு கிடைத்த ஆர்டர்ஸுடைய மதிப்பு 2.9 கோடி ரூபாய். இது Q1ல. ஃபர்மெண்டா பயோடெக் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 13% அதிகரிச்சிருக்கு. கம்பெனியுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆலைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்கு வெற்றிகரமாக. ஃபர்மெண்டோ பயோடெக் இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் டெபாசிட்ஸ் 97,290 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 0.4% விழுந்திருக்கு. காசா டெபாசிட்ஸ் 32,034 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 1.8% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 90,700 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 5% அதிகரிச்சிருக்கு. அதானி வில்மர் Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. வால்யூம் growth இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. பிராண்டட் எக்ஸ்போர்ட்ஸ் உடைய வால்யூம் 36% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. ஃபுட் அண்ட் FMCG பிஸ்னஸ் உடைய வால்யூம் 23% அதிகரிச்சிருக்கு. எடிபிள் ஆயில் உடைய வால்யூம் 13% இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் அதிகரிச்சிருக்கு. இண்டஸ்ட்ரி எசென்ஷியல்ஸ் 8% விழுந்திருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க அதானி வில்மர். எவரெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் முன்னவே அறிவித்தது தான் ₹2.50. அதற்கான ரெக்கார்ட் டேட்டா இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் 2ஆம் தேதி. பஜாஜ் ஆட்டோ உலகத்திலே முதல் CNG மோட்டார் சைக்கிளை அறிமுகம் செய்கிறாங்க. பஜாஜ் ஃப்ரீடம்ன்ற பேரில் என்ன விலையில் அறிமுகம் செய்கிறாங்க. எக்ஸ் ஷோரூம் டெல்லி பிரைஸ் துவக்க விலை ₹95,000 அப்டேட் கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஆட்டோ. பேங்க் ஆஃப் பரோடா Q1க்கான பிஸ்னஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. குளோபல் பிஸ்னஸ் 21,90,896 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. குளோபல் டெபாசிட்ஸ் 11,99,908 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் டெபாசிட்ஸ் 10,50,306 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. குளோபல் அட்வான்சஸ் 9,90,988 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. டொமஸ்டிக் அட்வான்சஸ் 8,12,626 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8.5% அதிகரிச்சிருக்கு. ஃபெடரல் பேங்க் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப். இது வழியாக பஜாஜ் அலையன்ஸுடைய லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்டை ஃபெடரல் பேங்க் விநியோகம் செய்ய போகிறாங்க. ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஹீரோ மோட்டோ காப்பியிடம் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்பு என்னன்றது வெளியிடல. ஜாகல் ப்ரீபெய்டுடைய ஜாகல் சேவ் அப்படின்ற சேவையை வழங்க இருக்கிறாங்க. ஹீரோ மோட்டோ காப்புடைய எம்ப்ளாயீஸ் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு இது பயன்படுத்துவாங்கன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ். டாடா மோட்டர்ஸ் Q1க்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஜகுவார் லேண்ட் ரோவருடையது. ஹோல் சேல்ஸ் 97,755 வாகனங்கள். இது Q1க்குங்க. இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் 1,11,000 யூனிட்ஸ். இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ஏர்டெல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஏர்டெல் மீது ஒரு செய்தி வெளியானதுங்க, ஒரு ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. அதாவது அவங்களுடைய கஸ்டமர்ஸுடைய டேட்டா திருட்டு போயிருக்கு. அந்த திருட்டு போன டேட்டா எல்லாமே இப்போ விற்பனைக்கு ஆன்லைனில் இருக்குன்ற ஒரு செய்தி இருந்தது. இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஏர்டெல். அவங்களுடைய சிஸ்டமில் எந்த செக்யூரிட்டி காம்ப்ரமைஸும் நடக்கலன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க ஏர்டெல். டாலி கண்ணா பிரபல இன்வெஸ்டர் ஜூன் குவார்ட்டரில் 1.03% ஸ்டேக் ஒரு ஷேரில் வாங்கியிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். எந்த ஸ்டாக் அது? டீனா ரப்பர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வாங்கியிருக்கிறாங்க. இவங்க டயர்ஸ் ரீசைக்ளிங் பிஸ்னஸில் இருப்பதாக அதை எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் Q1க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த டேட்டா. நெட் அட்வான்சஸ் 3,48,000 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. டெபாசிட்ஸ் 3,98,000 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. இன்சில் ஹைட்ரோ பவர் தற்போது அப்டேட் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய ஆலையில் யூனிட் 2 இப்போ தற்காலிகமாக மூடுவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? மார்க்கெட் கண்டிஷன்ஸ் காரணமாகத்தான் இந்த முடிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்சில் ஹைட்ரோ பவர். மெட்ப்ளஸ் ஹெல்த் சர்வீசஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை PI ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 29,41,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹680.
ஹெச்இஜி கம்பெனியுடைய ஷேர்ஸை குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க நேற்று 9,50,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரில் 2,260 ரூபாய். செல்லோ வேர்ல்டு ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாகன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இப்போ கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் சில கம்பெனிகள் பிரபலமாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் வாங்கியிருக்காங்கன்ற பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் 14.5% ஸ்டேக், கோடெக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் 6.8%, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 6.8%, டாடா மியூச்சுவல் ஃபண்ட் 6.8%, ஆட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் 6.8%, ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட் 6.8%, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் 6.8%, நொமுரா ட்ரஸ்ட் 6.8% வாங்கியிருப்பதாக செல்லோ வேர்ல்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கோல்ட்மன் சாக்ஸும் வாங்கியிருக்கிறாங்க 5.7% ஸ்டேக் செல்லோ வேர்ல்டில். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். இது நேற்றுக்கான டேட்டா. இது ஆலுவாலியா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய ஆர்டர் கிடச்சதுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். 12% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 572% வால்யூம் அதிகரிப்பு. பன்சாலி இன்ஜினியரிங் 12% ஷேர் ப்ரைஸும் 239% வால்யூம் அதிகரிப்பு. பிஇஎம்எல் 9% ஷேர் ப்ரைஸ் 440% வால்யூம். ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் 9% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 260% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஹெல்த் கேர் 8% ஷேர் ப்ரைஸும் 440% வால்யூம் அதிகரிப்பு. பஜேல் ப்ராஜெக்ட்ஸ் 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 269% வால்யூம் அதிகரிப்பு. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா 7% ஷேர் ப்ரைஸ் 160% வால்யூம். பால்மர் லாரி 7% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 420% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ ஸ்டார் 6% ஷேர் ப்ரைஸும் 540% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஏரோ லேம் 3% வீழ்ச்சியை பார்த்துருக்கு, 336% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்வி என்கான் 3% வீழ்ச்சி, 176% வால்யூம் அதிகரிப்பு. அப்போலோ சிந்தூரி 3% விழுந்தது, 158% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.